ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபத்தில் பிறந்தவருக்கு எப்போது சனி பகவான் கோடிகளை தருகிறார்? முதல் விதி, சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற வேண்டும். சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் கண்டிப்பாக வலுவோட இருக்கணும். அது போல சனி பகவானும் வலுவோட இருக்கணும். ஜாதகத்துல ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு சனி எங்க இருந்தாலும் சரி ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். நீசமா இருந்தா கூட நீச பங்கத்துல இருக்கணும். அது போல சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டதிபதி வலுவரணும். இது ரெண்டு முக்கியமான விதி. இதன் பிறகு ரிஷபத்தில் பிறந்தவருக்கும் குருவோட தொடர்பு. குருன்னா அவயோகி, இருப்பினும் குரு தொடர்புல இருக்கணும். கோடிகளை பெறுவதற்கு 8, 11ஆம் இடம் என்ற 2 மறைவு பெருமானங்களை வைத்திருக்கக்கூடிய குருவனுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். ஒண்ணு லாபாதிபதி அந்த அந்தஸ்தியாவது இல்ல அஷ்டமாதிபதி என்ற அந்தஸ்துல 8ஆம் இடம் தான் பெருமானம். அப்ப குருவோட தொடர்புல இருக்கணும். இரண்டாவதாக தனஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் புதனுடைய தொடர்பு. குரு புதன் இந்த 2 கிரகங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் 6ஆம் இடம் கூடாது. வேலையினால் எப்போதும் பெரும் கோடிகளை சம்பாதித்து ஒரு மனிதன் மகிழ்ச்சி பெற போறதுல ரேரஸ்ட் கேஸ். அப்ப குரு புதனுடைய தொடர்பில் ஸ்தான பலத்தை பெற்ற சனி, சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் குரு புதன் தொடர்பில் இருக்கும் பொழுது ரிஷப லக்னத்தில் பிறந்தவரை பெரும் செல்வம் பமனக்கூடிய நபராக மாற்றுகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம்.